வெற்றி அடைந்து விட்டான் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் நிற்கும் பொழுது பயபக்தியானவர்களாக நிற்பாங்க. இன்னைக்கு எங்களுடைய தொழுகையில் நாங்கள் கவனிச்சு பார்க்கணும். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா கடைசியாக முடிக்கும் பொழுது அல்லாஹ் இப்படி முடிக்கிறான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒன்று தொழுகையில் பயபக்தி, இரண்டாவது தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்கள். இப்படி இந்த 6 விஷயங்களை எந்த முஸ்லீம் எந்த முஃமின் செய்வானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த 6 விஷயங்களை எந்த முஃமின் பெற்றிருக்கிறானோ அவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கம், நபிமார்கள் இருக்கிற சொர்க்கம், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அவர்கள் அந்த சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வேலையின் காரணமாக எங்களுடைய தொழுகையை நாங்கள் விடுகிறோம். எங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி தொழுகை நாங்கள் கலா ஆக்குகிறோம். எத்தனையோ தொழுகைகள் போகிறது, எத்தனையோ தொழுகைகள் கலா ஆகிறது. தொழுகையின் மீது எங்களுக்கு கவனம் பிறப்பதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட தொழுகையை எதற்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல சஹாபாக்கள் கூட பிற்படுத்தியது கிடையாது. இன்னைக்கு நாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு தொழுகை பிற்படுத்துகிறோம், தொழுகையை விடுகிறோம். கல்யாணமா தொழுகையை விடுகிறோம், உடம்பு சரியில்லையா தொழுகையை விடுகிறோம். அற்ப காசுக்காக வேண்டி, உலகத்தினுடைய காசு, நாம மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா நமக்கு சொந்தமாகாத காசு. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு சொன்னா அவர் காசு சொந்தமாகுமா? அவனால கபருக்கு எடுத்துட்டு போக முடியுமா? அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 விஷயங்கள் பின்தொடர்கிறது. ஒன்று குடும்பம், இரண்டாவது பொருள், மூன்றாவது அமல். 2 திரும்பிவிடும். அது அவருடைய குடும்பமும் அவருடைய பொருளும் திரும்பிவிடும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவருடைய கபரிலே வந்து அமரும் இருக்கும். அதுதான் அவன் செய்த அமல். இன்றைக்கு நாங்கள் உலகத்தினுடைய பொருட்களை சம்பாதிப்பதற்காக வேண்டி மனைவி மக்களுடைய பிரியத்தையும் அவர்களுடைய பொருத்தத்தையும் அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் பொறுப்பேற்கிற இந்த தொழுகையை நாங்கள் இன்றைக்கு விடுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் மிக 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 கவலைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.